அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 குரூப் 4க்காக 90 டேஸ் மாஸ்டர் பிளான்ல தினமும் ஒரு வீடியோ பதிவுகள் தமிழுக்கும் ஜிகேக்கும் பாட்டு வரும். இன்று பார்த்தீங்கன்னா பொது தமிழ், அதாவது குரூப் 2 குரூப் 4ல வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர். நம்ம 2 வீடியோ பதிவுகள் ப்ரீவியஸாக பார்த்தது வேர்ச்சொல் என்னங்கிறத பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையாக வரும், சொல்லோட அடி சொல் தான் வேர்ச்சொல்லாக வரும்னு பார்த்தோம். அடுத்தது 2வது வீடியோ பதிவு பெயரச்சம்னா என்ன, வினையச்சம்னா என்ன, ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து பெயரச்சம், வினையச்சம், தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர் என்னங்கிறதையெல்லாம் பார்த்தோம். பெயரச்சம்னா ஆ கொண்டு முடியும், வினையச்சம்னா ஊ ஈ கொண்டு முடியும். இதற்குரிய இலக்கணங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர், தொழிற்பெயரோட வகைகள், வினையாளனையும் பெயர், அதனுடைய இலக்கணம் பார்த்துட்டு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்று தன் வினை பொருளை காட்டாமல் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் வினையாளனையும் பெயர். இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்னா, ஒரு கூற்று காரணம் கொடுத்து இதுல இப்படி எல்லாம் தான் கேள்விகள் வருது. இப்ப வந்தவர் போனவர் அப்படிங்கறதெல்லாம் ஆன்சரா டைரக்டா வராம வினையாளனையும் பெயர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு வினைமுற்று தன் வினை பொருளை காட்டாமல் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபும் ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். சுருக்கமா சொன்னா, அது செய்யற வேலையை குறிக்காம அந்த வேலையை செய்த நபரை கருத்தாவை குறிப்பதுதான் வினையாளனையும் பெயர். செய்யற வேலை எதுன்னு சொல்லாம செய்யற வேலை யாரு அப்படிங்கறத சொல்றதுதான் வினையாளனையும் பெயர். இது எங்கெங்க வரும்? தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய 3 இடங்களிலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் இந்த வினையாளனையும் பெயர் வரும். உதாரணம் பாருங்க. வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுல வந்தவர், பொறுத்தார் எல்லாமே மனிதர்களை குறிக்கிறது. அது மாதிரி பாத்தீங்கன்னா செய்யற வேலையை குறிக்காம அந்த வேலையை செய்த நபரை கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயர். அடுத்த ஒன்று தொழிற்பெயர். ஒரு வினையையோ அல்லது செயலையோ எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் ஆகும். தொழிற்பெயர்னா என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் தான் தொழிற்பெயர். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். ஈதல், நடத்தல், படித்தல், நீந்துதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்பெயருக்கு உதாரணங்கள். இதுல வகைகள் இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சில வகைகள் இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் இது புக் பேக்ல பாத்தீங்கன்னாவே இதை நம்ம தல், கை, அல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். இதுலயே பாத்தீங்கன்னா சி, வைன்னு நிறைய விகுதிகள் இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினையடியுடன் விகுதி சேர்வது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடினா நட, வால், ஆள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விகுதி வந்துச்சுனாவே இது விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியுடன் விகுதி சேர்வது நடத்தல், வாழ்க்கை, ஆளல் இதெல்லாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதிகள் இன்னும் இந்த தள்ளு, கையு, அல்லு இல்லாம நிறைய விகுதிகள் இருக்கு. ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்ப உதாரணம், நட என்பது வினையடி. இது பாத்தீங்கன்னா நடைன்னு வரலாம், நடத்தை வரலாம், நடத்தல் வரலாம். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் என்பதற்கு உதாரணம் பார்த்தோம். அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை பொருள்ல வந்தா அது எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை, பேசாமை, உண்ணாமை இதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயராகும். முதல்நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர். இதற்கு சுடு அப்படி, கெடு அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். அதாவது தட்டு, உரை, அடி இவற்றுக்கு தட்டுதல், உரைத்தல், அடித்தல்னு பொருள் வரும். ஆனா தட்டுனாவே நம்ம தட்டுறதுங்கிறது பொருள் வரும், உரைனா உரைத்தல்ங்கிற பொருள், அடினா அடித்தல்ங்கிற பொருள் வரும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா விகுதி பெறாமலே அந்த வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்தா அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்ப நம்ம சுடு சொன்ன பாருங்க. சுடுங்கிறது, சுடுதல்ங்கிறது தொழிற்பெயர். சுடுங்கிறது பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழிற்பெயர். சூடுன்னு வந்தா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுதல் இதற்கு முதல்நிலை தொழிற்பெயர் கெடு. திரிந்து எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா கேடு அப்படின்னு வரும். விகுதி பெறாமல் முதல்நிலை பகுதி திரிந்து வருவது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுன்னா கேடு, சுடுன்னா சூடு. இந்த சுடு, சூடு, கெடு, கேடு அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதான் தொழிற்பெயரின் வகைகள். அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
தொழிற்பெயர் வினையே தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழில் யாரு செய்யறாங்களோ அந்த கருத்தாவை குறிக்கும். படர்க்கை இடத்தில் மட்டுமே தொழிற்பெயர் வரும். இது முக்கியமான பாயிண்ட் கேட்டிருக்காங்க. மூவிடங்களிலும் தன்மை முன்னிலை படர்க்கை 3 இடங்களில் வரும். காலம் காட்டாது தொழிற்பெயர். வினையாளனம் பெயர் பாத்தீங்கன்னா முக்காலத்தையும் காட்டும். பாடுதல் படித்தல் எல்லாம் தொழிற்பெயருக்கு உதாரணம். பாடியவள் படித்தவர் அப்படின்லாம் வந்தா வினையாளனையும் பெயருக்கு உதாரணம். அப்போ படர்க்கை இடத்தில் மட்டுமே தொழிற்பெயர் வரும். வினையாளனையும் பெயர் மூவிடங்களிலும் வரும். இது தொழிற்பெயர் காலம் காட்டாது. வினையாளனையும் பெயர் முக்காலமும் காட்டும். இந்த வேர் சொல்லுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவையான நீங்க நினைக்கிற மைண்ட் வைஸ் கேக்குது. கண்டிப்பா ஒரு வினையாளனையும் பெயர்னா அதனுடைய இலக்கணம் என்ன, தொழிற்பெயர்னா அதனுடைய இலக்கணம் என்ன, வகை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த கூற்று காரணம் மாதிரி கேள்விகள் இப்ப அடிக்கடி தமிழ்லையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் பயன்படும். இதுல சில உதாரணங்கள் பாத்தீங்கன்னா, வா அப்படிங்கிறது வேர்ச்சொல். நம்ம நேத்து பார்த்த அந்த டேபிள் காலம் மாதிரி தான். வந்து ஊ கொண்டு முடியுது பெயரெச்சம். வந்த பையன் ஆ கொண்டு இது ஊ கொண்டு முடிகிறது வினையச்சம், ஆ கொண்டு முடிகிறது பெயரெச்சம். வந்தான் வினைமுற்று. வந்தவன் வினையாளனையும் பெயர். வருதல் வருகை வரவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொழிற்பெயரை குறிக்கும். இப்ப நமக்கு பெயரெச்சத்தை கொடுத்து வேர்ச்சொல் கேட்கலாம், வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினையச்சம் கேட்கலாம், வினைமுற்ற கொடுத்துட்டு வினையாளனையும் பெயரை கேட்கலாம், வினையாளனையும் பெயரும் கொடுத்து உங்களுக்கு வினைமுற்று கேட்கலாம். இப்படித்தான் மாறி கேட்கறாங்க. இதுல எல்லாத்தையும் நம்மளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம். படித்து படிங்கிறது வேர்ச்சொல். படித்து இது வினையச்சம். படித்த பெயரெச்சம். படித்தான் வினைமுற்று. படித்தவன் வினையாளனையும் பெயர். படித்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். அடுத்த உதாரணம் பாருங்க. கேளுங்கிறது உங்களுக்கு வேர்ச்சொல். கேட்டு வினையச்சம். கேட்ட பெயரெச்சம். கேட்டான் வினைமுற்று. கேட்டவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். கேட்டல்ங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும். அடுத்த உதாரணம். கொள் என்பது வேர்ச்சொல். கொண்டு வினையச்சம். கொண்ட பெயரெச்சம். கொண்டான் வினைமுற்று. கொண்டவன் வினையாளனையும் பெயர். கொள்ளுதல் இது தொழிற்பெயரை குறிக்கும். செல் இது வேர்ச்சொல். சென்று வினையச்சம். சென்ற பெயரெச்சம். சென்றான் வினைமுற்று. சென்றவன் வினையாளனையும் பெயர். செல்லுதல் செலவு செலல் இதெல்லாம் தொழிற்பெயரை குறிக்கும். இது மாதிரி நீங்களே சில உதாரணங்கள் எழுதி நீங்க அப்படி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்பவுமே இதை மறுபடியும் நம்ம பார்க்கற தேவையே கிடையாது. வினையாளனையும் பெயர் கடைசியில வன் வல் வர் அப்படின்னு மனிதர்களை குறிக்கிற மாதிரி முடியும். இதுதான் ஒரு ஷார்ட்கட்டு. வல்லோ வர்றோ வன்னோ இது மாதிரி மனிதர்களை குறிக்கிற மாதிரி முடிஞ்சா வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர்ல தள்ளு கையு அல் விகுதிகள் வருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்று பாத்தீங்கன்னா நம்ம வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயர், அதற்கு வினையாளனையும் பெயர், தொழிற்பெயர், இதற்குரிய இலக்கணம், சில உதாரணங்கள் பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.